விழுப்புரத்தில் நகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறைப்படுத்தாததை கண்டித்தும், குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்காமல் உள்ளதை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பழுது பார், பழுது பார், தெருமின் விளக்குகளை பழுது பார், கலக்குது கலக்குது, மக்கள் குடிக்கும் குடிநீரிலே கழிவு நீர் கலக்குது. பராமரிப்பு செய், பராமரிப்பு செய், கோலியனூரான் வாய்க்காலை பராமரிப்பு செய். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகம், விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். கமிஷனர் இல்ல, இன்ஜினியர் இல்ல, மேனேஜர் இல்ல, அக்கௌண்டன்ட் இல்ல, சுகாதார அதிகாரி இல்ல. அப்புறம் எப்படியா முனிசிபாலிட்டி செயல்படும்? முனிசிபாலிட்டியுடைய அடிப்படை பணி என்ன? சுகாதாரத்தை மேம்படுத்தப்பட வேண்டும், குடிநீரை விநியோகப்படுத்த வேண்டும், தெருவிளக்கு எரியப்பட வேண்டும், சாக்கடையை சுத்தப்படுத்த வேண்டும். இதை தவிர வேற என்ன வெட்டி முடிக்கிறீங்க? இந்த நகராட்சியில் எல்லா நகராட்சிக்கு தானே வேலை, இதான அடிப்படை பணி. இந்த அடிப்படை பணியை செய்வதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் எதுக்கு ஒன்று சேர்மன் தேர்ந்தெடுத்தாங்க? சரி, சேர்மன் செயல்படல, இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணார்? சரி, சட்டமன்ற உறுப்பினர் தான் இதை பற்றியும் கவலை இல்லை. சரி, இங்க இருக்கிற மாவட்ட அமைச்சர் இதே ஊரை சேர்ந்தவர், விழுப்புரத்தில் இருக்கிறார், அவர் என்ன பண்றார்? நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், நகர செயலாளர்கள் பசுபதி, ராமதாஸ், மாவட்ட மகளிரணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அற்புதவேல், மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல், ஒன்றிய செயலாளர்கள் ராமதாஸ், சுரேஷ் பாபு, முருகன், ராஜா, பன்னீர், முத்தமிழ் செல்வன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.